ஹலோ மக்களே, எல்லாருக்குமே ஒரு குட் நியூஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழக அரசுலேருந்து இன்னொரு வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு 1933 வேகன்சிக்கு. என்ன ஜாபு, என்ன துறை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, தமிழ்நாடு அரசோட நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வடிகால் வாரியம், அந்த குடிநீர் வடிகால் துறையிலேருந்து தான் 1933 வேகன்சிக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து டிஎன்பிஎஸ்சி மூலமாக இந்த தடவை நிரப்பலை, அண்ணா யூனிவர்சிட்டி மூலமாக நிரப்ப போகிறவங்க. சென்னை அண்ணா யூனிவர்சிட்டி இதை பற்றி அரசாணையெல்லாம் ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. நிறைய பேர் கூட ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தாங்க டிஎன்பிஎஸ்சி மூலமாக நிரப்பணும் அப்படின்னு சொல்லி. ஆனால் அண்ணா யூனிவர்சிட்டி மூலமாக தான் நிரப்ப போகிறாங்க. நேரடி நியமனம் தான். எக்ஸாம்ஸ் எல்லாமே அப்படியே டிஎன்பிஎஸ்சி மாதிரியே கண்டக்ட் பண்ண போகிறாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அதோட சிலபஸ் டீட்டெயில் எந்த மாதிரி எக்ஸாம் வைக்கணுன்ற ப்ராசஸ்லாம் போயிட்டு இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷனே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதோட நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 அண்ட் விஓ எக்ஸாமுக்கான ஆன்லைன் கிளாஸஸ் எல்லாமே கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். டெஸ்ட் பேட்ச் ஆன்லைன் கிளாஸஸ், அது மட்டும் இல்லாமல் ஸ்டடி மெட்டீரியல் எல்லாமே டெலகிராம் குரூப் மூலமா ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த பேட்சில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இப்போ ஸ்க்ரீனில் காட்டுற 8903302290 அப்படின்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். குரூப் 4க்கான ஃபுல் கைடன்ஸ் கிடைக்கும். இந்த டெஸ்ட் பேட்ச் பற்றின அனௌன்ஸ்மெண்ட்டை இந்த வீடியோட கடைசியில் பார்ப்போம். இப்போ இந்த நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில் பற்றி பார்த்துருவோம். இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நியூஸ் பேப்பர்ஸில் தான் கொடுத்துருக்காங்க. தமிழ், இங்கிலீஷ் எல்லா நியூஸ் பேப்பர்லையுமே வந்திருக்கு. TNMAWSYouCanApply.com அப்படின்ற வெப்சைட்டில் தான் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன சுழற்சி அடிப்படையில் நேரடி நியமனம் மூலம் நிரப்ப தகுதியான நபர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன சுழற்சி முறை, அதாவது கம்யூனிட்டி வைஸாக பிரிச்சே தான் கொடுத்துருக்குறாங்க. அண்ணா பல்கலைக்கழகம் சென்னை மூலமாக தான் நடத்த போகிறாங்க. அந்த வெப்சைட்டில் தான் அப்ளை பண்ணணும். ஆன்லைன் அப்ளிகேஷன் தான். 9/2/2024 அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வெப்சைட் இப்போ வரைக்கும் இன்னும் ஆக்டிவ் பண்ணல. இதுக்கப்புறம் தான் ஆக்டிவ் பண்ணி அந்த அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் வெப்சைட்டில் விடுவாங்க. அப்போ தான் குவாலிஃபிகேஷன் எல்லாமே தெரியும். என்னென்ன போஸ்டிங் அப்படின்னு சொல்லி டீட்டெயில்டாக கொடுத்துட்டாங்க. உதவி பொறியாளர் மாநகராட்சியில் மொத்தம் 146 வேகன்சி. அதில் உதவி பொறியாளரில் சிவில் மெக்கானிக்கலில் ஒரு 145 வேகன்சி. உதவி பொறியாளர் நகராட்சியில் ஒரு 80 வேகன்சி. உதவி பொறியாளர் சிவிலில் ஒரு 58 வேகன்சி. உதவி பொறியாளர் மெக்கானிக்கலில் ஒரு 14 வேகன்சி. அதே மாதிரி எலக்ட்ரிக்கலில் ஒரு 71. அதுக்கப்புறம் அந்த பிளானிங் திட்டம் மாநகராட்சியிலேருந்து ஒரு 156 வேகன்சி. அடுத்து நகரமைப்பு அலுவலர் நிலை 2 அந்த திட்டம் நகராட்சிக்கு ஒரு 12 வேகன்சி. இளநிலை பொறியாளர் 24 வேகன்சி. தொழில்நுட்ப உதவியாளர் 257 வேகன்சி. வரைவாளர் மாநகராட்சியில் அந்த டிராஃப்ட்மேன் போஸ்டிங்கில் ஒரு 35, நகராட்சிக்கு ஒரு 130 வேகன்சி. பணி மேற்பார்வையாளர் அந்த சூப்பர்வைசர் போஸ்டிங்கில் ஒரு 92 வேகன்சி. அதுக்கப்புறம் நகரமைப்பு ஆய்வாளர் இளநிலை பொறியாளர் அந்த பிளானிங்கில் ஒரு 102 வேகன்சி. பணி ஆய்வாளர் அப்படின்னு சொல்லி ஒரு 367 வேகன்சி. அதுக்கப்புறம் துப்புரவு ஆய்வாளர் அப்படின்னு சொல்லி அதில் ஒரு 244 வேகன்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒன்றுத்துக்கும் அந்த பே லெவல் சேலரி மாறுது. லெவல் 11 சேலரி அப்படின்னு சொல்லி நிறையா போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் லெவல் 20 சேலரி அந்த உதவி பொறியாளருக்குலாம் பார்த்திங்கனாக்கா லெவல் 20 37,700 ஸ்டார்ட் ஆகும். அந்த குரூப் 4 அந்த டிஎன்பிஎஸ்சியில் என்ன மாதிரி சேலரி சொல்லுவாங்களோ அதே மாதிரி தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஏஐ போஸ்டிங்கில் சொல்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா அந்த துப்புரவு ஆய்வாளர் போஸ்டிங் வந்து ஆல்ரெடி ஒரு கோர்ட்டு கேஸில் இருக்குது. அந்த தீர்ப்புக்கு உட்பட்டு மாறுபடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காலி பணியிடங்கள் அதை பற்றின டீட்டெயில் எல்லாமே இன்றைக்கி தான் 2/2/2024 அன்றைக்கி தான் அறிவிப்பு வந்திருக்கு. 12/3/2024 வரைக்கும் அப்ளை பண்ணலாம். 9ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் ஆகும். 9/2/2024 ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் ஏதாவது திருத்தம் அந்த விண்டோ கரெக்ஷன் பீரியட் பார்த்திங்கன்னா 13/3 15/3 வரைக்கும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படியே டிஎன்பிஎஸ்சி பேட்டர்னை தான் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இதுக்கு டிஎன்பிஎஸ்சி மூலமாகவே வச்சுட்டு போயிருக்கலாம். பட் இவங்க தனியாக அண்ணா யூனிவர்சிட்டி மூலமாக கண்டக்ட் பண்ணுறாங்க. கொஞ்சம் வெளிப்படைத்தன்மையோட கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருந்ததுனாக்கா டிஎன்பிஎஸ்சியை விட பெட்டராக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். எழுத்து தேர்வை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா 2 பேப்பராக நடத்துகிறாங்க. அந்த போஸ்டிங் வைஸாக சீரியல் நம்பர் 1 to 8 அதுக்கப்புறம் 14க்கு பார்த்தீங்கன்னாக்கா பேப்பர் 1 பேப்பர் 2னு 2 பேப்பர். பேப்பர் 1 வந்து சப்ஜெக்ட் ரிலேட்டடான பேப்பர். பேப்பர் 2ல் தமிழ் எலிஜிபிலிட்டி அதுக்கப்புறம் ஜெண்டர் ஸ்டடீஸ். வழக்கமாக அந்த டிஎன்பிஎஸ்சியில் சொல்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. எப்படி இது ஒரு 200 கொஸ்டின் வைப்பாங்க. அந்த குரூப் 4 பேட்டர்னில் இருக்கும். டிகிரி ஸ்டாண்டர்ட் தான் சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சீரியல் நம்பர் 9 to 13 அதுக்கப்புறம் 14 இந்த போஸ்டிங்க்கெலாம் பார்த்தீங்கன்னாக்கா அதே மாதிரி பேப்பர் 1 பேப்பர் 2 பேப்பர் 1 வந்து சப்ஜெக்ட் பேப்பர். பேப்பர் 2 வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி ஜெண்டர் ஸ்டடீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜெண்டர் ஸ்டடீஸ் வந்து டிப்ளமோ ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி பார்த்தீங்கன்னா அந்த 9 to 13 14க்கெலாம் பார்த்தீங்கன்னா டிப்ளமோ குவாலிஃபிகேஷன் வைப்பாங்க. மற்றதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா டிகிரி குவாலிஃபிகேஷன் வைப்பாங்க அப்படின்னு சொல்லி மட்டும் தெளிவாக தெரியுது. 30/6/2024 அன்றைக்கி எக்ஸாம் அப்படின்னு சொல்லி எக்ஸாம் டேட் முதற்கொண்டு சொல்லிட்டாங்க. அந்த டிப்ளமோ கேட்டகரி பார்த்திங்கன்னா 29ஆம் தேதி எக்ஸாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 12/3 வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆன்லைன் மூலமாக தான் அப்ளை பண்ணணும். இந்த வெப்சைட்டில் தான் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
இதோட வெப்சைட் ஆக்டிவ் ஆன உடனே அதோட நோட்டிஃபிகேஷன் வந்த உடனே ஃபுல் டீட்டெயில் நம்ம சேனல்லே தெரிவிப்போம். அந்த அப்டேட் எல்லாத்தையுமே உடனே தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் இதை பற்றின சிலபஸ் டீட்டெயிலாம் பார்த்துட்டு அதை பற்றின ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம சேனலில் கொடுப்போம். மேலும் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம சேனலில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 அண்ட் விஓ எக்ஸாமுக்கான ஆன்லைன் டெஸ்ட் பேட்சுக்கான அட்மிஷன் போயிருக்கு. 18ஆம் தேதி வரைக்கும் ஜாயின் பண்ணிக்கலாம். 10ஆம் தேதி முன்னாடி ஜாயின் பண்ணுறவங்களுக்கு வெறும் 999 தான் ஃபீஸ் சொல்லியிருக்கோம். அதுக்கப்புறம் ஃபீஸ் அதிகமாகிடும். அதுக்கு முன்னாடியே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நிறைய பேர் ஜாயின் பண்ணிட்டாங்க. இந்த பேட்ச்லேயே பார்த்தீங்கன்னா எல்லா சப்ஜெக்ட்டும் கவர் ஆகிற மாதிரி ஒரு 27 தேர்வுகள் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ஓட ஃபுல் சிலபஸ் கவர் ஆயிரும். அந்த டெஸ்ட்டுக்கான மேக்ஸ் ரீசனிங்கான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸ், அது மட்டும் இல்லாமல் ஸ்டடி மெட்டீரியல் எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே கிட்டத்தட்ட ஒரு 30,000க்கும் மேற்பட்ட ஒன் வேர்ட் ஆன்சர்ஸோட தனித்தனி பிடிஎஃபாக ரிலீஸ் பண்ணியிருக்கோம். அதோட பிடிஎஃப் சாம்பிள் எல்லாமே பார்த்தீங்கன்னா வீடியோவாக வெளியிட்டிருக்கோம். அந்த வீடியோ லிங்க்குமே இந்த பிடிஎஃபில் கொடுத்துருக்கேன். இந்த பிடிஎஃப் வந்து இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எல்லா டாப்பிக்கான மேக்ஸ் ரீசனிங்கான வீடியோ கிளாஸஸ், அது மட்டும் இல்லாமல் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேங்க், அது மட்டும் இல்லாமல் கடைசி 1 இயர்க்கான கரண்ட் அஃபேர் மார்ச் 2023 மார்ச் 2024 வரைக்கும் கரண்ட் அஃபேர் படிக்கணும். அந்த கரண்ட் அஃபேர்க்கான மொத்த பிடிஎஃப்மே நம்ம டெலகிராம் குரூப்லேயே கொடுத்துருவோம். அந்த ஸ்டடி மெட்டீரியல் பார்த்திங்கன்னா எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே பொது தமிழ், கணிதம், உளவியல், வரலாறு, அரசியலமைப்பு, புவியியல், பொருளாதாரம், அறிவியல், நடப்பு நிகழ்வுகள்னு எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே ஸ்டடி மெட்டீரியல் பிடிஎஃப் நாமளே கொடுத்துருவோம். அது இல்லாமல் மேக்ஸ் ரீசனிங்கான வீடியோ கிளாஸஸ் வந்து ரெக்கார்டட் வீடியோஸாகவே டெலகிராம் குரூப்பில் அப்லோட் பண்ணிடுவோம். நீங்கள் எனி டைம் டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கலாம். இந்த பேட்சில் ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க இந்த 8903302290 அப்படின்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஃபீஸ் பே பண்ணணும்னு நினைக்கிறவங்க 8903716083 அப்படின்ற இந்த கூகுள் பே, ஃபோன்பே நம்பருக்கு பே பண்ணிவிட்டு அதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்களோட டெலகிராம் நம்பரையும் டைப் பண்ணி இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணிங்கன்னா அந்த பேட்சில் ஜாயின் பண்ணி விட்ருவாங்க. இந்த டெஸ்ட் பேட்ச் பற்றி ஆல்ரெடி ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷனோட வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ லிங்க்குமே இந்த பிடிஎஃப்ல இருக்கும். இந்த கிளிக்கரை ப்ரெஸ் பண்ணிங்கனாக்கா அந்த வீடியோவை பார்க்கலாம். நம்மளோட யூடியூப் சேனல்லே இருக்கும். இதான் பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸாம்க்கான ஷெடியூல். இந்த பிடிஎஃப்ல என்னென்ன தேதியில் என்னென்ன எக்ஸாம் அப்படின்னு சொல்லி ஃபுல் டீட்டெயில் கொடுத்துருப்போம். அந்த டெஸ்ட் பேட்ச் அந்த டீட்டெயில் எல்லாத்தையுமே ஃபுல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு நம்மளோட பேட்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த பிடிஎஃப்லேயே பின்னாடி பார்த்தீங்கன்னாக்கா அந்த நம்மளோட ஸ்டடி மெட்டீரியல், தமிழ் மெட்டீரியல் எப்படி இருக்கும், ஜென்ரல் ஸ்டடீஸ் எப்படி இருக்கும், குரூப் 4ஓட சிலபஸ் என்ன அப்படின்னு சொல்லி ஃபுல் டீட்டெயில், அது இல்லாமல் குரூப் 4ஓட கொஸ்டின் பேப்பர் எப்படி மேக் பண்ணுறாங்க, ஓல்டு புக் தமிழ் ஓல்டு புக்லேருந்து எவ்வளோ கொஸ்டின் கேட்குறாங்க, என்னென்ன பேஜ்லேருந்து வந்திருக்கு, அது மட்டும் இல்லாமல் யூனிட் 8 யூனிட் 9 மேக்ஸ்லாம் எங்கேருந்து படிக்கணும், என்ன மாதிரி கொஸ்டின் கேட்குறாங்க, சயின்ஸ் சப்ஜெக்ட்லாம் எப்படி படிக்கணும், பாலிட்டி எப்படி படிக்கணும், அது மட்டும் இல்லாமல் குரூப் 4ஓட கட் ஆஃப் எல்லாமே எப்படி வரும் அப்படின்னு சொல்லி ஃபுல் டீட்டெயில் வீடியோவாக போட்டிருக்கோம். அந்த வீடியோ லிங்க் எல்லாமே இந்த பிடிஎஃப்ல கொடுத்துருக்கோம். இந்த கிளிக்கரை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த வீடியோ எல்லாத்தையுமே பார்க்க முடியும். குரூப் 4 பார்த்தினா ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்ச முடியும். விருப்பம் இருக்கிறவங்க இந்த வீடியோஸையும் எடுத்து பார்த்துக்கோங்க. நம்ம கிளாஸ் பேட்சில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. எந்த டவுட்னாலும் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து இன்னொரு முக்கியமான அப்டேட்டோட சந்திக்கிறேன். நன்றி.